ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை வென்ற திமிரே நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அக்னி ஆளை அடித்து தூக்கும் அழகில்லை என்றாலும் ஆரவாரம் இல்லாது வீசும் மெல்லிய தென்றல் போன்று வருடி செல்லும் அழகின் உறைவிடம். ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அணிந்திருந்தாலும் அவள் உடலின் வடிவத்தை அந்த உடை கூட அமைதியாக பறைசாற்றவே செய்கிறது. அக்னி தன் மனைவி என்று உரிமை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கும் கார்த்திக் வேதா தன்னுடன் இருப்பவர்களும் தன் எதிரில் நிற்பவனும் அவள் அழகை ரசிப்பதை தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாமல் ஒரு கணவனுக்கான உரிமையில் தவிக்கவே செய்கிறான். ஆனாலும் இவர்களால் அக்னிக்கு தீங்கில்லை என்ற எண்ணத்தில் அழகை யார் ரசித்தால் என்ன, அது இயற்கையான ஒரு உணர்வு அல்லவா, அதை தடுக்க முடியுமா என்ன என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டான். வாட்ட சாட்டமான இளைஞனின் முன்னால் தலை உயர்த்தியபடி வந்து நின்ற அக்னி, போலாமா சார் என்று கேட்டது அவனை வியப்பில் ஆழ்த்தியது. அக்னி, நீயா இப்படி கேக்குற? என்னால சத்தியமா நம்பவே முடியல. நானே தேடி வந்து போலாமான்னு கேட்டா கூட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லி என்ன தவிர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ தனியா வந்து வகுப்பெடுப்ப. இன்னைக்கு நீயே என்ன தேடி வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காக்கா ஏதாவது மல்லாந்து பறக்குதா என்ன? குறும்பாக கேட்டவன் நெற்றியில் கை வைத்தபடி வானத்தை அண்ணாந்து பார்த்தான். ஆஹா, வாத்தி இப்படி போட்டு கொடுக்கிறாரே. அசடு வழிந்த அக்னியை பார்த்து அமைதியாக சிரித்தான் கார்த்திக் வேதா. ஆக நீ என்ன பார்க்கதான் ஓடோடி வந்திருக்க. நானும் கவனிச்சேன் அக்னி. என்ன நீ கட்டி பிடிச்சதும் என் மார்பில முத்தம் கொடுத்ததும் எதேச்சையா நடந்த மாதிரி தெரியல. நீயா பண்ணிட்டு ஏதோ ரொம்ப தற்செயலா நடந்த மாதிரி நாடகம் ஆடுற. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்கிட்ட வசமா மாட்டதான் போற. அப்ப பாத்துக்கிறேன்டி உன்ன. அக்னியின் பதிலை ஆர்வமாய் எதிர்பார்த்தவனின் மனம் பேசியது. பூமியும் ஆவலாய் அக்னியின் பதிலை எதிர்பார்த்தான். அது என்னவோ உண்மைதான் சார். இத்தனை நாள் இந்த காட்டுல ஒரு பாதுகாப்ப உணர முடிஞ்சது. இப்பதான் ஆளாளுக்கு ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து குடிசையை போட்டு தங்கிக்கிறாங்களே. ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லவங்க கண்ணியமானவங்கன்னு நம்பிட முடியாது. சிலரோட பார்வையே சரியில்லை. பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே பாக்குற பொண்ணு கூட எல்லாம் படுக்க ஆசைப்படுற எண்ணம் நிறையவே இருக்கு. அதுதான் என் மனசு கொஞ்சம் கவனமாயிருன்னு சொல்லி என்னை எச்சரிக்குது. அதனாலதான் இனிமே போகும்போதும் வரும்போதும் உங்க கூடவே போய் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அலட்சியமாக கார்த்திக் வேதாவை இடையிடையே பார்த்தபடி அக்னி கூற, கிளிக் என்று சிரித்த குமரன், எப்பா ஹீரோ, அவங்க உன்னை பார்த்துதான் பயப்படுற மாதிரி தோணுது. காப்பாத்துறேன்னு சொல்லி கட்டி புரண்டல்ல, அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தோணுது. அது கண்ணாலேயே காட்டி கொடுக்கறா பாத்தியா? குரலை தாழ்த்தி ஏளனமாக கார்த்திக் வேதாவிடம் குமரன் கூற, சார், என் பக்கத்துல நீங்க தான் நிக்கிறீங்க. அவங்க பார்த்து பார்த்து பேசினது என்ன இல்ல, உங்களை தான் எனக்கு தோணுது. அமைதியாக அலட்டி கொள்ளாமல் கார்த்திக் வேதா பதில் அளிக்க, 2வது கோல் போட்டிருக்கு இந்தியா என்றான் சலீம். ஜான்சன் வாய் மூடி சிரித்தான். அது எப்படி வேதா, அவர் அடிக்கிற பந்தையே வச்சு அவருக்கு எதிராக கோல் போடுறீங்க? சலீம் கேட்க, எல்லாம் அனுபவ ஞானம் தான் சார், போக போய் நீங்களும் கத்துப்பீங்க. சிரித்தபடி கூறினான் கார்த்திக். அவங்க யாரு சொன்னாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும்டி என்ற குமரன், எங்க பாருங்க டீச்சர், நீங்க இவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. இவன் எங்க 3 பேருக்குமே கீழே வேலை பாக்குற வெறும் எடுப்பிடிதான். மர ஏற காட்டு வழிய காட்ட இதுக்காக மட்டும்தான் இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். கார்த்திக் வேதாவை மட்டம் தட்டி பேசியதோ ஒருமையில் பேசியதோ அக்னிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இவன் யாரு இவரை இப்படி பேசுறதுக்கு? அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. நான் இவரை பார்த்து பயப்படுறதா உங்ககிட்ட யார் சொன்னா சார்? இல்ல நான் ஏன் இவரை பார்த்து பயப்படணும்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லைனாலும் என் உயிரை காப்பாத்தினவராச்சே, இவரை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? உங்களை பார்த்து பயப்படலாம், இவரை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று கூறியவள், ஆமா, இவரை எடுபடி வேலைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? நம்பவே முடியல. பார்த்தா உங்களை விட ரொம்ப திறமைசாலி மாதிரி இருக்காரு. இவரை போய் எடுபடின்னு சொல்றீங்க. அப்படி என்ன வேலை பாக்குறதுக்காக நீங்க காட்டுக்குள்ள வந்தீங்க? ஓர பார்வையால் கார்த்திக் வேதாவை பார்த்தபடி அக்னி கேட்க, சொல்லாத என்று கண்களால் அவளுக்கு கட்டளையிட்டான் வேதா. அதை புரிந்து கொண்டது அவள் மனம்.
நாங்க எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள், ஒரு விதத்துல சயின்டிஸ்ட்னு கூட சொல்லலாம் டீச்சர். இவனை தவிர இவன் ஹீரோ மாதிரி இருக்கான், உங்க உயிரை வேற காப்பாத்திட்டான்னு இவனை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவனுக்கு மாசம் வெறும் 15,000 தான் சம்பளம். இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லபடியா குடும்பம் நடத்த முடியாது. அக்னிக்கு அவன் மீது ஏதாவது ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தால் அதை முளையிலேயே கிள்ளி எரிந்து விடும் நோக்கோடு குமரன் கூற, அப்படியா? அப்போ உங்க சம்பளம் எவ்வளவு சார்? ஏன் சம்பளமா? 75,000 வாங்குறேன். கல்யாணம் கூட இன்னும் ஆகல. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்களா? எதுக்கு? உடனே கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல, நல்ல மனைவி கிடைக்கதான் வாழ்த்துக்கள் சொன்னேன். பூமியை நோக்கி திரும்பியவள், சார் நம்ம போலாமா என்று கேட்டாள். ஒரு நிமிஷம் அக்னி, இவங்க பேரெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலாமே என்றவன் ஹலோ என்றபடியே குமரனின் கையை பிடித்து குலுக்கி, என் பேரு பூமிநாதன். எஸ் தெரியும், வாத்தியார் தானே? அட ஆமா, என்னை பத்தி குக்கன் சொல்லிட்டாரு போல. ஆமா சார். ஓகே, உங்க பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தான் இந்த கேங் லீடர்னு நினைக்கிறேன். ஆமா சார். என் பேரு குமரன். இவங்க 2 பேரும் என்னுடைய அசிஸ்டன்ட். இவர் பேர் சலீம், இவர் பேரு ஜான்சன். இது எங்க எடுப்பிடி, இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். 1 வாரம் தான் ஆகுது. பேரு கார்த்திக் வேதா. அதுவரை குமரனின் கையை புன்னகையோடு பிடித்து கொண்டிருந்த பூமி சுதாகர் அவன் கையை விட்டுவிட்டு புன்னகை மாறாமல் கார்த்திக் வேதாவின் கரத்தை பிடித்து குலுக்கி, ஹலோ சார், உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே என்று கேட்க, எஸ், நான் கூட உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கன்னு தான் நினைவில்லை. அனைவரும் பூமி சுதாகரையும் கார்த்திக் வேதாவையும் மாறி மாறி பார்த்தனர். இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. அவன் செவியின் அருகில் குனிந்து, வெல்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திக் வேதா. குறும்பு புன்னகையோடு பூமி கூற, தேங்க்யூ அசிஸ்டன்ட் கமிஷனர் பூமி சுதாகர். புன்னகையோடு வேதாவும் கூற, ஓ, நீங்க கூட என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ். இருவரும் ஏதோ பேசிக் கொள்கிறார்கள் என்று தெரிகிறது, ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்று யாருக்கும் கேட்கவில்லை. 2 பேரும் என்ன ரகசியம் பேசிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா எங்க காதலியும் விழும் இல்லையா? குமரன் தான் கூறினான். இதுல சத்தமா பேச எதுவும் இல்லை மிஸ்டர் குமரன். நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அப்போ அங்க நடந்த சில ரகசிய சம்பவங்களை சொல்லி இவர் தானான்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். பூமி கூற, நானும் அப்படிதான். அங்க நடந்த சில ரகசியங்களை சொல்லி இவர் தானா அதுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். உறுதி ஆயிடுச்சா? சலீம் கேட்டான். ஆமா, உறுதி ஆயிடுச்சு. இருவரும் ஒரே குரலில் கூற, அப்படிலாம் 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கா? அப்படி சொல்லிட முடியாது. காலேஜ்ல நாங்க ஒருத்தர் பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். வேதா, நேரம் கிடைக்கும் போது என்னுடைய குடிசைக்கு வாங்களே, நான் தனியா தான் இருக்கேன். ஓகே பூமி, கண்டிப்பா வரேன். நம்ம காலேஜ் டேஸ்ல நடந்த சில சம்பவங்களை பத்தி உங்ககிட்ட பேசணும். கண்டிப்பா, நானும் உங்க வரவ ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன். அக்னியை நோக்கி திரும்பிய பூமி, போலாம் அக்னி என்றான். ஓஎஸ் என்றவள் அவனோடு நடந்தாள். ஒரு நிமிஷம் டீச்சர் அம்மா, பின்னால் இருந்து அழைத்தான் கார்த்திக். திரும்பி புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல அவனை பார்த்தாள் அக்னி. எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாது, உங்க மான பிரச்சனை. பிளீஸ் குடிசைக்குள்ள கொஞ்சம் வரீங்களா? நான் என்ன விஷயம் சொல்லிடுறேன். தன் உடைகளை ஒரு முறை பார்த்தவள் அதை சரி செய்தபடியே தயக்கத்தோடு குடிசைக்குள் செல்ல, பின்னால் வந்தவன் குடிசை கதவை சாத்தி குக்கியிட்டான். என் ட்ரெஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் அக்னி. நோ. அப்புறம் என்ன? கோபமாக அவள் கேட்க, சட்டென்று அவளை இழுத்து அணைத்தவன் ஆசையாய் அவள் உதட்டை நாடி செல்ல, அவன் செயலில் திக்கு முக்காடி போனாலும் அவன் செயல் மிகவும் பிடித்திருந்தாலும் உடனே சுதாரித்துக் கொண்டு வெடக்கென்று தலையை திருப்பிக் கொண்டாள். அவன் உதடு அவள் ஓரக்கழுத்தில் பதிந்து அவள் உடலில் மின்சாரத்தை பாய்ச்சியது. இந்த முத்தத்தை உதட்டிலேயே வாங்கி இருக்கலாமோ என்ற ஆசையும் அவள் மனதின் ஓரத்தில் எழவே செய்தது. ஆனாலும் மறுகணம் சுதாரித்துக் கொண்டு அனல் பறக்கும் விழிகளோடு, என்ன இதுவரைக்கும் உங்களை விவாகரத்து பண்ணல, நான் உங்க மனைவின்ற உரிமையில இப்படி பண்றீங்களா? மனைவினா உங்க அடிமை இல்லைங்க. அவளுக்கு பிடிக்காட்டி அவளுடைய நிழலை கூட தொடாதவன் தான் உண்மையான புருஷன். அவன் தான் ஆம்பளை. அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தவன், ஆமாமா, இந்த இலக்கணம் மனைவிங்களுக்கும் பொருந்தும். கணவனே ஆனாலும் உங்க அடிமை இல்ல. உங்களுக்கு பிடிக்கும் போது மட்டும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க. அவன் எதை கூறுகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. தெரியாம நடந்த தவறுக்கு நான் பொறுப்பில்ல.
இது கூட தெரியாம தான் நடந்தது. எதுக்கும் நான் பொறுப்பில்லை. அவனை கோபமாக அவள் தள்ளிவிட, அவள் பலசாலிதான் என்று அவளை நம்ப வைக்க வேண்டும் என்றே தடுமாறி விலகுவது போல் நடித்தான். அது நடிப்பு என்று அவளுக்கும் தெரியும். அவளிடம் இப்படி தோற்று கொடுப்பது அவனுக்கும் பிடிக்கும், அவளுக்கும் மிகவும் பிடிக்கும். நீ ரொம்ப பலசாலிதான் அக்னி, ஆனா நான் இப்ப உன்னோட போட்டி போட வரல. அக்னி, உன்னை பிரிஞ்சு நான் ரொம்ப தவிக்கிறேன். தனிமை என்ன ரொம்ப வாட்டுது. என்னை இனியும் வதைக்காத பிளீஸ். என் கூட வந்துடு. தனிமையில வாடும் போது குளிர்காய உங்க முன்னாள் காதலி கிடைக்கலையோ? இந்த வார்த்தையால என்ன கொல்லாத அக்னி, செயலால என்ன கொண்டுட்டீங்க. நான் இப்ப வெறும் நடைப்பிணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வார்த்தையால கொல்றத பெருசா சொல்றீங்க. அக்னி, நான் எந்த தப்பும் பண்ணல. நம்ப முடியல மிஸ்டர் வேதா. ரொம்ப கொல்றடி. அப்புறம் இதுக்காக என்ன தேடி தேடி வரீங்க? விளக்கம் சொல்ல முடியல அக்னி. நீ இல்லைன்னா நான் இல்ல அக்னி. அத கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் காதுல பூ சுத்திட்டு தெரியல. அவள் வெளியே செல்ல முயல. சட்டென்று அவள் கரத்தை பிடித்தவன், நீ என்ன காதலிக்கிற அக்னி? தலையை திருப்பி அவனை பார்த்தவளின் விழிகளின் ஓரம் கண்ணீர். எஸ், காதலிக்கிறேன். உயிரா காதலிக்கிறேன். அதனாலதான் நீங்க பண்ண தப்ப என்னால மன்னிக்க முடியல. அவளை இழுத்து அணைத்தவன், நான் உன்னோட கார்த்திக் அக்னி. மௌனிகாவோட வேதாவதான் நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க. உனக்கு நான் என்னை எப்படி நிரூபிக்கிறது அக்னி? ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. அதுதான் ஏண்டி? அத நான் சொல்லணுமா? ஆமா, நீ சொல்லியே ஆகணும். உங்க காதல், நீங்க மௌனிகா மேல வச்சிருந்த காதல், அது எவ்வளவு ஆழமானது, அற்புதமானதுன்னு எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். மௌனிகாவுக்காக நீங்க ஏங்கி தவிச்சதும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உண்மைதான் அக்னி, நான் அவளுக்காக ஏங்கி தவிச்சதும் உண்மைதான். ஆனா நீ என் மனைவி ஆனதுக்கு அப்புறமா நான் உன்னை மறந்து என்னைக்குமே எதுவுமே பண்ணல அக்னி. அவள் விழிகளில் இப்போது கண்ணீர் முத்துக்கள் எட்டி பார்த்தது. எஸ், நீங்க என்ன மறக்கல, அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்ன தவிக்க விடுற? மௌனிகா, அவன் மேல நீங்க வச்சிருந்த காதல், அதுக்கு சக்தி அதிகம். உங்களை நம்பினாலும் உங்க காதலை என்னால நம்ப முடியல. மௌனிகாவோட வேதாவை என்னால ஏத்துக்க முடியல, ஏத்துக்கவும் மாட்டேன். நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேனே. என்கிட்டயே அத்துமீறினவர் தான் நீங்க. காதலிய சும்மா விடுவீங்களா? ஏய், நீ பைத்தியமாடி. உன்கிட்ட அத்துமீறினேன்னா நீ என்னுடைய மனைவின்ற உரிமையில அத்துமீறின. கண்டவகிட்ட எல்லாம் என்னால அத்துமீற முடியுமாடி? ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மௌனிகா ஒன்னும் கண்டவ கிடையாதே, உங்க காதலி தானே. காதலி மேல உரிமை இருக்குமே. உங்களுக்கும் அவன் மேல அவ்வளவு காதல், அவளுக்கும் உங்க மேல அதுக்கு மேல காதல். அப்புறம் தப்பு பண்ண எவ்வளவு நேரம் வேணும்? இதற்கு மேல் அவளிடம் பேசி பலனில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. அவளை விடுவித்தவன், நீ இப்ப என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் நினைச்சு நீ கண்டிப்பா ஒரு நாள் வேதனைப்படத்தான் போற. அந்த நாள் ரொம்ப தொலைவில் எல்லாம் இல்ல, அன்னைக்கு இருக்குடி உனக்கு. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டான். டீச்சரம்மா, நான் சொன்னது புரிஞ்சதில்ல, சீக்கிரமா உங்களை சரி பண்ணிட்டு வெளியில வாங்க என்று கூறியபடியே மெல்ல நடந்து வந்து சலீமின் அருகில் நின்றான். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.